ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ ஸ்வார்ட் மாஸ்டர் யங்கஸ்ட் சன் வால்பெரரி கிடைக்கிட்டு சிங்கம் சீசன் 3 எபிசோடு 4 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில இறந்து போன ராஜாக்கு மரியாதை செலுத்துறதுக்கு கென்சரோ குரூப் சேர்ந்த அந்த ஓனாய் கமாண்டரு ஒட்டுமொத்த படையும் கூப்பிட்டுட்டு வருவான் பாருங்க 500 கப்பல்ல. அவன் வந்து அங்க நிக்க நம்ம கீரை அவனை பார்த்துட்டு, டேய் நீ வேணா இப்ப சிப்பிள் குடும்பத்தை போட்டு கொடுக்கலாம், ஆனா நீயும் சிப்பிள் வேற வேற இல்லடா, இந்த கார்ல சிப்பிள் உயிரோடு இருக்க வரைக்கும் தான் உனக்கு டைமிங், அதுக்கப்புறம் உன் கதையும் முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீரை மனசுல யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ரிப்போர்ட்டர் குடுக்குன்னு ஓடி வந்துட்டு, ஐயா அந்த கார்ல ஜிப்ல யாரோ ஒருத்தங்க கொண்டுட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வந்து நிப்பான். அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ ஜெயில வந்து பார்த்தா அந்த கார்ல ஜிப்ல கொண்டு அவனோட ரத்தத்திலேயே செவுத்துல எழுதிருப்பான் பாருங்க, உன்னுடைய இந்த ரத்தத்தினால் ஹோலி கிங்டம் சுத்தம் செய்யப்படுகிறது அப்படி சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு கீழே பேரை போட்டிருப்பான் பாருங்க. நம்ம ஹீரோவோட இன்னொரு நிக் நேம் இருக்கு பாத்தீங்களா, பெர்மல்னு, அந்த பேரை எவனோ ஒருத்தர் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இந்த கெல்லியார் ஜிப்பில் அவனோட பையன் கார்ல ஜிப்பில் வச்சுதான் இந்த வேலையெல்லாம் பார்க்க வச்சான்னு ப்ரூஃப் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ள எவனோ ஒருத்தன் வந்து கொண்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு பின்னாடி காஷ்மீர் வருவான் பாருங்க. ஐயா ஜின்னையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்க நம்ம ஹீரோ, ஏய் காஷ்மீர் நீ எங்கடா இங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, அதை கேட்டு காஷ்மீர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவான், நான் என்னோட ஸ்பை மூலமா தான் நிறைய விஷயத்த கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி ஹோலி கிங்டம்ல ராஜா இறந்து போயிட்டாரு, நிறைய சம்பவம் நடந்துருச்சுன்னு சொன்னா, இங்க வந்து பார்த்தா சிறைச்சாலையில கார்ல ஜிப்ல எவனோ கொண்டு இருக்கானுங்க, இது எப்படி நடந்தது, இந்த மாதிரி இறுதி சடங்கு நடக்கும்போது இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு இங்க காஷ்மீர் சொல்லிட்டு அந்த பக்கம் காவலாளிட்டு அந்த காஷ்மீர் கேட்பான் பாருங்க, ஏ காவலாளிகளே நீங்களாம் என்னடா பண்றீங்க, லகுட பாண்டிகளா, ஒழுங்கா அவனை பாதுகாக்க முடியாதா, மேஜிக் சிறைச்சாலை இல்லையா இது அப்படின்னு சொல்லிட்டு காஷ்மீர் கேட்க, அதை கேட்ட அந்த காவலாளி, ஐயா சும்மா சும்மா எங்களையே குறை சொல்லாதீங்க, அவரு பாட்டுக்கு தட்டானுக்கு சட்டையை போட்டால் குட்டை பையன் கட்டாயில் அடிப்பான் அந்த விடுகதையை கேட்டாரு, அந்த விடுகதையை பத்தி யோசிச்சுட்டே இருக்கும்போது எவனோ ஒருத்தன் மேஜிக் பவர் யூஸ் பண்ணி கொண்டுட்டு போயிட்டாயா, நாங்க என்னையா பண்ணுவோம், எங்களுக்கு என்ன அவ்வளோ பவரா இருக்குது அப்படின்னு அந்த காவலாளி சொல்ல, இந்த பக்கம் பார்த்தா நம்ம மூசான்னு மூசான்ற பாருங்க முராக்கன்னு, நம்ம முராக்கன்னு அப்படியே எட்டி பார்த்துட்டு, ஏய் அந்த ஜிப்பிள் குடும்பத்துக்காரந்தாண்டா இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, ரொம்ப புத்திசாலித்தனமா பண்ணியிருக்காங்க, பயங்கரமா பிளான் பண்றாங்கடோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை கேட்டு இந்த பக்கம் நம்ம காஷ்மீர் சொல்லுவான், ஆமா முரக்கன் நீ சொல்றது கரெக்டு தான், இவங்க அடுத்து என்ன பண்ண போறாங்க தெரியுமா, ஊருக்குள்ள ரூமரை பரப்பி விடுவாங்க, இந்த மாதிரி கார்ல ஜிப்ல பயங்கரமா கொன்னதுக்கு அப்புறம் கூட அந்த ஹோலி கிங்டம் எங்களை மன்னிப்பு கேட்க சொல்றாங்க, அது மட்டும் இல்லாம கார்ல ஜிப்ல ரொம்ப கொடூரமா டார்ச்சர் பண்ணி கொன்னாங்க, அவனை கொன்னது பர்மல்ன்ற ஒருத்தன், அவன் யாரு, இந்த அளவுக்கு ஒரு சிறைச்சாலைக்குள்ள போய் ஒரு கார்ல ஜிப்பில் பெரிய இடத்த ஆளையே கொள்றானா, அவன் எந்த மாதிரி மோசமான ஆளா இருப்பான்னு சொல்லிட்டு ரூமரை கிளப்பி விட்டுருவாங்க. அப்படி ரூமரை கிளப்பி விட்டாங்க ஊருக்குள்ள அதை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க தவிர ஜிப்பில் பண்ண தப்பு எதுவுமே இருக்காது. கடைசியில அந்த பெருமல் யாரு அப்படி சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஹீரோ அப்படி மனசுல யோசிச்சுட்டு இருப்பாரு, அட ஆமா இப்பதான் அந்த ஜிப்பில் குடும்பத்தோட உள்நோக்கமே எனக்கு புரியுது, அவங்க நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க, இப்ப மட்டும் இந்த கார்ல ஜிப்பில் இறந்து போன விஷயம் எப்படி இறந்து போனான்னு வெளியே தெரிஞ்சுது அப்படின்னா இதுக்கப்புறம் மொத்தமா தேச திரும்பிடும், ஜிப்பில் குடும்பத்து மேல எவனுமே பழி சொல்ல மாட்டான், அவங்கள தண்டிக்கவே முடியாது, அதுக்கு பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம முராக்கன் இருக்கான் பாருங்க, ஹீரோ கிட்ட சொல்லுவான், தம்பி இப்ப அந்த பர்மல் யாருன்னு மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சது, அந்த பர்மலை கொல்றதுக்கு ரெடியா இருப்பாங்க, அவனை ஒரு குற்றவாளி கொலகாரன்னு சொல்லிட்டு அந்த ஜிப்பிள் குடும்பமே ஃபர்ஸ்ட் வந்து கொல்லுவாங்கடா தம்பி, நீ இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து முராக்கன் கேட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் சாக்கா பார்த்துட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து காஷ்மீர் காதுல ஒருத்தன் வந்துட்டு குஸ் 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 அப்படின்னு சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோ கிட்ட காஷ்மீர், ஜின்னையா நம்ம உடனே ஹார்பருக்கு போகணும் அப்படின்னு சொல்ல, அப்புறமா அந்த 3 பேர் ஹார்பர் பக்கம் போய் பார்த்தா அங்க தங்கத்தை மலை மாதிரி அடுக்கி வச்சிருப்பாங்க பாருங்க, அதுல அப்படியே போர்வையை மூடி வச்சிருப்பாங்க, அந்த போர்வையில ஜிப்பிளோட சிம்பிள் இருக்கும். அதை பார்த்துட்டு முராக்கன்னு, ஏ ஜிப்பில் பரிசு கொடுத்துருக்காங்களா, ஐயோ ஐயோ என்னடா இவ்வளோ தங்கம் இருக்குது, இவ்வளோ தங்கம் வச்சிருக்காங்களா, அவங்க என்னதான் ஃப்ராடா இருந்தாலுமே அவங்க கிட்ட நிறைய காசு இருக்குடோ, இதெல்லாம் உண்மையாலுமே தங்கமா அப்படி சொல்லிட்டு நம்ம முராக்கன் குத்த வச்சு உட்காந்துட்டு பார்த்துட்டு இருப்பான் பாருங்க. அப்ப காஷ்மீர் இவனுக்கு ஏதோ பிளான் பண்ணி தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்ல, அது கேட்டு நம்ம ஹீரோ, ஆமா அவனுங்க வேற என்ன பிளான் பண்ணுவானுங்க, இந்த தங்கத்தை எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இப்ப நடந்த எல்லாத்தையுமே மறக்கடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்றானுங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு காஷ்மீர், ஆமா ஆமா இந்த தங்கம் எல்லாம் சேர்த்து பார்த்தா ஒரு 50 வருஷத்துக்கு இந்த ஹோலி கிங்டமோட வருமானமா இருக்கும் அப்படின்னு சொல்ல, அங்க பார்த்தா நம்ம முராக்கனை பாருங்க குத்த வச்சுட்டு அது உண்மையிலுமே தங்கம் தானா அப்படின்னு பிடிச்சி கடிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம அப்புறம் சொல்லுவான் பாருங்க, இவங்க இவ்வளவு தங்கத்தை கொடுத்து அவங்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டாங்கன்னா இந்த நாடு இருக்கிறத விட ரொம்ப ஏழையாயிரும், இவங்க இதுக்கப்புறம் தங்கமும் கொடுக்க மாட்டானுங்க, ஒரு வியாபாரம் பண்ண மாட்டானுங்க, அதனால இந்த நாடு ஏழ்மையிலும் ஏழ்மையா ரொம்ப ஏழையா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, அதை கேட்டுட்டு முராக்கன், ஆமா ஆமா இந்த மாதிரி நிலைமையில அவங்க என்ன முடிவு எடுப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம முராக்கன், தம்பி ஏற்கனவே அந்த கார்ல ஜிப்பிள் இறந்து போயிட்டான், பத்தாவதுக்கு இந்த தங்கத்தை வேற அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோ, ஏற்கனவே நாட்டுல நிறைய குழப்பம் இருக்குது, ஏழைகளுக்குள்ள குழப்பம் மந்திரிக்குள்ள குழப்பம்னு நிறைய சண்டை சச்சரவு இப்படியே போயிட்டு இருந்தது, அந்த ராணியை அப்படியே கொண்டு அந்த நாட்டையே சுடுகாட்டாக்கி
ஏழையா இருந்தாலும் கூட பரவாயில்ல, அந்த நாட்டையே சுடுகாட்டு ஆக்கிடுவாங்க தம்பி, இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு முராக்கன் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, நம்ம ஹீரோவோ அப்படின்னா நான் சீக்கிரமா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணியாகணும், அந்த கார்டு ஜிப்ல கொண்டது பர்மல் இல்லைன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு இங்க காஷ்மீர் ஐயோ என்ன ஜின்னையா இப்படி சொல்றீங்க, அந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சது கொல்றதுக்கு கூட எவனுமே தயங்க மாட்டான், இது ரொம்ப பெரிய தப்பான விஷயம், மக்கள்லாம் ரொம்ப கொதிச்சு எழுந்துருவாங்க, அது மட்டும் இல்லாம அந்த பர்மல் நம்ம ரன்காண்டில் குடும்பத்துல தான் ஒரு ஆளுன்னு தெரிஞ்சு அவங்கள கொல்ல வந்தா கூட ரன்காண்டில் குடும்பத்தால அவங்கள காப்பாற்ற முடியாது, அது ரொம்ப ஆபத்துல முடிஞ்சிரும், என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருப்பான். அதை கட்டிட்டு நம்ம ஹீரோ அப்படின்னா அவன் அதுல இருந்து தப்பிச்சு பொழைச்சி ஜெயிச்சு வந்தான்னா அப்ப என்ன செய்வ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சும்மா சிரிச்சுக்கிட்டே கேட்க, அதை கேட்டு முரகனு தம்பி ஏதோ பிளான் பண்ணிட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோ முரகன் கிட்டே காஷ்மீர் கிட்டே சொல்லுவாரு, அந்த பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க சுத்து போட்டு என்ன கொல்ல வந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து வெளியே போனா மட்டும் போதும், ஒரே ஒரு வருஷத்துல எல்லா பிரச்சனையும் அப்படியே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு காஷ்மீர் அது புரியுது ஜின் அரசே, நீங்க இங்க இருந்து வெளியே போனீங்கன்னா எப்படி தப்பிக்க முடியும், அவங்க தான் சுத்தி வளைச்சிட்டாங்களே இந்த ஹோலி கிங்டம்யே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, அப்படியா என்னை காப்பாத்த ஒரு ஆள் வந்தா இங்க இருந்து நான் தப்பிக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஸ்டைலா சொல்ல, அப்படியே அங்க கட் பண்ணா நிறைய மக்கள் மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவங்க நிறைய பேர் இறந்துருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஆன்மா சாந்தி அடைய ராணி எல்லா மக்களையும் ஒண்ணு கூட்டி ஒரு சடங்கு மாதிரி நடத்துவாங்க. அந்த சடங்குல ராணி அந்த கடவுளோட சக்தியை யூஸ் பண்ணி பிரேயர் பண்ணுவாங்க பாருங்க, பால்வழி அண்டத்தின் கடவுளே, மில்கிவேயின் காடே, உங்களிடம் மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் அப்படி சொல்லிட்டு கும்பிட ஆரம்பிக்க, அங்க ஒளி பயங்கரமா வரும் பாருங்க, இறந்து போனவங்களோட கையெல்லாம் வந்து அப்படி தொட்டுட்டு போக அங்க இருக்க எல்லாருமே கதறி கதறி அழுவாங்க, ராணி முதற்கொண்டு அவங்க அப்படி கண்ணீர்ல மூழ்கிட்டு இருக்க, அந்த சடங்கு அப்படி முடியும் போது அந்த இடமே ரொம்ப பிரகாசமா மின்னும் பாருங்க. அப்புறமா ராணி சொல்லுவாங்க, இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கொடூரமா இருந்துச்சு, நம்ம எல்லாமே அதுல இருந்து மீண்டு வரணும், அப்புறமா முக்கியமான ஒரு விஷயம், அந்த கார்ல் ஜிப்பில் ஜெயில இருந்தான், அவனை யாரை கொண்டுட்டாங்க, அவங்கள கொண்டுட்டு ஜெயில இவனோட ரத்தத்தினால இந்த ஹோலி கிங்டமே சுத்தம் பண்றேன்னு சொல்லிட்டு கீழே பர்மல் அப்படின்னு ஒருத்தங்க பேர் எழுதியிருந்தாங்க, அந்த பெர்மல் அப்படி செய்யக்கூடிய ஆள் இல்ல, அவர் ஒரு ஹீரோ, நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு ஆளை அறிமுகப்படுத்துறேன் அப்படி சொல்லிட்டு ராணி சொல்ல, அப்ப நம்ம ஹீரோ உள்ள சும்மா மாசம் நடந்து போயிட்டு இருக்க, பெர்மல்ன்றவர் ரொம்ப நல்லவர், அவர் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் செய்ய மாட்டாரு, அதுவும் ஹோலி கிங்டமுக்கு ஒரு கெட்ட பேர் வர மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் செய்ய மாட்டாரு, இங்க ஒருத்தர் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புறேன், இவர் தான் ஜின் ரன் கேண்டில் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ எல்லாரும் முன்னாடி முக்காட கலட்ட, அதை பார்த்துட்டு ஜோஸ்வா மிரண்டு போயிருவான், டேய் இது எல்லாத்துக்குமே காரணம் நீயாடா, எப்படிரா குடும்பத்தோட ரூல்ஸ் எல்லாம் மீறிட்ட, உன்னை அம்மா கொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறியா, உன்னோட சேர்த்து என்னிலமடா கொள்வாங்க அப்படி சொல்லிட்டு மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ அப்படியே மனசுக்குள்ள வச்சுட்டு இருப்பான், என்னடா ஜோஸ்வா ஷாக் ஆயிட்டியா, கவலைப்படாத, அம்மா உன்னை எப்படியும் கொல்ல மாட்டாங்க, நானும் எங்க அம்மா கிட்ட தெளிவா பேசி புரிய வச்சிருவேன், கவலைப்படாதரா ஜோஸ்வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருக்க. அப்புறமா நம்ம ஹீரோ அந்த மக்கள் முன்னாடி பேச ஆரம்பிப்பான் பாருங்க, இங்க பாருங்க நான் தான் ஜின் ரன்காண்டில் குடும்பத்தில் இருக்கவன், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, என் பேர் தான் பெர்மல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பவர் யூஸ் பண்ணிட்டு பாதி மாஸ்க போட்டுட்டு நிப்பாரு பாருங்க, அதை பார்த்து எல்லாம் மிரண்டு போயிருவாங்க. அந்த நைட் இருக்காங்க பாத்தீங்களா ஜிப்பிள் குடும்பத்தோட அந்த ஒயிட் நைட்டு, அவங்க பல்ல கடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க, அந்த கார்ல ஜிப்பில் கொன்னது பெர்மல் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க, ஆனா உண்மை அது கிடையாது, நான் அந்த கார்ல ஜிப்பில் கொல்லவே இல்லை. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், அந்த ஜிப்பிள் குடும்பமும் கென்சலோ குரூப்பும் ஒன்னாதான் இருந்தானுங்க, அவனுக்குள்ள அந்த ஒப்பந்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க சண்டை போடுற மாதிரி நடிச்சிட்டு இருக்கானுங்க. அந்த மனுஷங்க மேல ஏற்பட்ட பாதிப்பு எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாத்துக்கும் காரணம் ஜிப்பிள் மட்டும் இல்ல, அந்த கென்சலோவும் தான், ஜிப்பிளும் கென்சலோவும் வேற வேற கிடையாது, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அந்த நைட்லாம் இருக்காங்க பாத்தீங்களா பல்ல கடிச்சிட்டு கடும் கோவத்தில் இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பேசி முடிச்ச உடனே அந்த ஜிப்பிள் குடும்பத்துல நைட் இருக்காங்க பாத்தீங்களா கடுப்பாயிட்டு, டேய் இவன் தாண்டா அந்த பெருமாள், இவனை முதல்ல கொல்லுங்கடா, மேஜிக் ஆன் பண்ணுங்கடா, அழிக்கிறதுக்கான சக்தி உருவாக்கப்படுகிறது, அந்த பெருமலை கொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக்கை உருவாக்குவானுங்க பாருங்க. அந்த இடம் ஃபுல்லா சும்மா ரெட் சர்க்கிளா உருவாக்கிட்டே இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, என்ன ஜோஸ்வா என்ன இங்க சாக விட போறியா, நான் இங்க செத்தா அம்மா உன்னை வெளுத்து வாங்கிடுவாங்க, உனக்கு வேற வழி இல்ல, இப்ப என்ன வந்து காப்பாத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் ஜோஸ்வா கத்துவா பாருங்க, டேய் ரன் கேண்டில் சோல்ஜர்ஸ் லகுடா பாண்டிங்களா, போங்கடா போய் அவனை காப்பாத்துக்கடா அப்படின்னு அவன் கத்த. இந்த பக்கம் பார்த்தா ரன் கேண்டில் குடும்பத்தோட சோல்ஜர்ஸ் எல்லாம் வெறி கொண்டு வேகமா ஓடிட்டு இருப்பானுங்க நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்கு. அப்ப நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பாரு, நான் தானே வாரிசு,
என்ன நீ காப்பாத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம லூனாக்கா. அப்ப நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு பாரு, இப்போ என்னோட லூனாக்காவும் இதுல தலையிடுவாங்க, வேற வழி இல்ல அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் பார்த்தா நம்ம லூனாக்கா வருவாங்க பாருங்க. யாரு நம்ம ஹீரோவை காப்பாத்த இல்ல, அவனுங்க அங்க சண்டை போறதுனால அவங்களுக்கு மட்டுமா பாதிப்பு ஏற்படும், அங்க எவ்வளவு மக்கள் இருக்காங்க அவங்களும் சாவாங்கல்ல, அவங்கள காப்பாத்துறதுக்கா நம்ம லூனாக்கா உள்ள வர்றாங்க. நம்ம லூனாக்கா சும்மா மாசா உள்ள வருவாங்க பாருங்க. வந்துட்டு, டே ஜிப்புல குடும்பத்தை சேர்ந்தவங்களா, இங்க இருக்க ஒரு மக்களுக்காச்சும் ஏதாச்சும் ஒன்று ஆச்சு, யாராச்சும் இறந்தாங்க அப்படின்னா உங்க ஒவ்வொருத்தர் தலையும் வெட்டி ஃபுட்பால் விளையாடுறோம்டா, ஒருத்தனும் உயிரோட இங்க இருந்து போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூனாக்கா சும்மா மாசம் அந்த சண்டையில இறங்குவாங்க பாருங்க. இதோட இந்த எபிசோடு இங்க முடியுதுங்க. அப்புறம் நம்ம அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. இது வரைக்கும் தான் ஸ்வாட் மாஸ்டர் யங்கஸ்ட் சன் எபிசோட ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து ரிலீஸ் பண்ண உங்களுக்காக நான் அதை எடுத்துட்டு வந்துருவேன். எப்படி சோலோ லெவலிங்க நான் உங்களுக்காக வாரம் எடுத்துட்டு வந்துடணும், அதே மாதிரி இவங்க எப்ப ரிலீஸ் பண்றாங்களோ அப்பவே உங்களுக்காக எடுத்துட்டு வரேன். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் கோச்சுக்க வேண்டாம், எனக்கும் ஆசை தாங்க. அவங்க ரிலீஸ் பண்ணா உங்களுக்காக டெய்லியும் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு ஆசை தான். அவனுங்க ரிலீஸ் பண்ணி தொலைக்க மாட்டாங்களே, என்ன பண்றது? சரி, யாரெல்லாம் அடுத்தடுத்த எபிசோடுக்காக பயங்கரமா வெயிட் பண்றீங்களோ கமெண்ட்ல அராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல வந்து பாக்குறேன்.